துந்தினி குருவியோ தனது தாய் தந்தையுடன் மிகுந்த மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. ஆனால் துந்தினிக்கோ தெரியவில்லை அவர்களுக்கு நடக்கப் போகும் விபரீதம். துந்தினியின் தந்தையோ தோட்ட வேலைகளை செய்து துந்தினியையும் துந்தினியுடைய அம்மாவையும் நன்றாக கவனித்துக் கொள்வார். துந்தினிக்கோ மிக பெரும் அதிர்ச்சி. அவளுடைய அம்மாவும் அப்பாவும் இறந்து கிடந்தார்கள். துந்தினியோ கவலையில் அழ ஆரம்பித்தாள். அங்குள்ள மற்ற பறவைகள் துந்தினிக்கு துணையாக இருந்து அவர்களின் உடலை எரித்தார்கள். அவளுக்கு யாரும் இல்லாததால் அவளுடைய வாழ்வாதாரத்தை பார்ப்பதற்கு அவள் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். இங்க பாரு, எப்பவும் டைமுக்கு நீ வேலைக்கு வந்துடணும். நான் எப்பவும் உனக்காக காத்துட்டு இருக்க மாட்டேன். மறுநாள் துந்தினி காலையில் எழுந்தவுடன் வேலைக்கு வந்தாள். தாய் தந்தை இல்லாதவள் துந்தினி. அவளுக்கு எவ்வித கஷ்டமும் கொடுக்காமல், அவளை மிகுந்த வேலை வாங்காமல் கொஞ்சம் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். பாவம் அல்லவா அவள். இன்னைக்கு உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு. நீ நாளைக்கும் இதே நேரத்துல வந்து சேரு. நாளைக்கு காலையில நிறைய வேலைங்க இருக்கு. எனக்கும் நிறைய பாட்டிக்கு போக இருக்கு. அதனால எல்லா வேலையும் முடிக்கணும். நாளைக்கு காலையில சார்பா ஒரு 7 மணி அளவுல வந்துடு, சரியா? மறந்துடாத துந்தினி, நீ தான் உன்னோட அப்பாவோட கடனை அடைக்கணும். சரி ராணி அம்மா, எனக்கு கொஞ்சம் பணம் தாருங்கள். நான் உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்து தருகிறேன். உங்களால் முடிந்தால் எனக்கும் சிறிது பணம் தாருங்கள் அம்மா, வேலை செய்வதற்காக. முதல்ல உன்னோட அப்பாவோட கடனை முடியும், அதுக்கப்புறமா நான் யோசிச்சு பாக்குறேன். இப்போ உன்னோட வீட்டுக்கு நடைய கட்டு. நான் நாளை காலையில உன்னை எதிர்பார்ப்பேன். ராணிக்காகம் இப்படி கூறியதும் அங்கிருந்து தனது வீட்டிற்கு சென்றது துந்தினி. துந்தினி வாழ்ந்த வாழ்க்கையையும் அவளுடைய அம்மா அப்பா எவ்வளவு மகிழ்ச்சியாக அவளை பார்த்து கொண்டார்கள் என்ற கவலையிலும் அவள் அழுது கொண்டே இருந்தாள். இப்படி அழுது கொண்டு தூங்க ஆரம்பித்தது துந்தினி. மறுநாளும் ஆனது. துந்தினிக்கு உடம்பு சோர்வாக உள்ளதால் மிகுந்த நேரம் தூங்கிவிட்டது. அங்கே ராணிக்காகமோ பறந்து வந்தது. எலும்பு 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 துந்தினி, நான் தான் சொன்னேனே, எனக்கு நிறைய வேலைங்க இருக்கு, காலையில வந்துடுன்னு. நீ என்னடானா இப்படி தூங்கிக்கிட்டே இருக்க? வா வா, அவசரமா போலாம். துந்தினி பறவைக்கோ பாவம். காலையில் எழுந்தவுடன் ராணிக்காகத்தின் வீட்டிற்கு சென்று வேலை செய்ய வேண்டும் என்று தலையில் எழுதியிருக்கிறது. துந்தினி குருவி, உன்னுடைய நிலையை பார்த்தால் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. துந்தினி என்ன செல்ல போகிறது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டே நின்றார்கள் இருவரும். துந்தினியோ பேச ஆரம்பித்தது. ஆமா துந்தினி, நீ உன்னோட அப்பாக்காகத்தான் நிறைய வேலைகளை செஞ்ச. ஆனா இப்போ உன்னோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ இனிமே உன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழு. இனிமே நான் உன்னோட வாழ்க்கையில எந்த கஷ்டமும் தரமாட்டேன். மறுநாள் துந்தினி பறவையோ நல்ல தூக்கத்தில் இருந்தது. பொழுது 2 காகங்களும் வந்து இவ்வாறு கூறியது. துந்தினி, எனக்கு கடைசா ஒரு வேலையை மட்டும் பண்ணிக்கொடு. இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நைனாதேவ காட்டுல ஒரு ஸ்ட்ராபெரி மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு போய் எனக்கு சில ஸ்ட்ராபெரிகளை மட்டும் பறித்து கொண்டு வந்து தா. உனக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். எனக்கு இப்போ அந்த ஸ்ட்ராபெரிகள் தேவைப்படுது. அந்த காட்டிற்கு சென்ற யாரும் திரும்பி வரமாட்டார்கள் என்று இருவருக்கும் நன்றாகவே தெரியும். தெரிந்துமே இந்த குருவியை பாவம் அங்கு அனுப்பியுள்ளார்கள். துந்தினி குருவியோ அந்த மாயாஜால மரத்தை வந்து அடைந்தது. அங்கு வந்து சேரும் போது இரவாகி விட்டது. பாவம் துந்தினி பறவை. அதுதான் மாயாஜால மரம் என்று தெரியாமல் அதன் கீழே நின்று கொண்டிருந்தது. துந்தினி, உனக்காகத்தான் நான் இவ்வளவு நாளாக காத்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது தானா நீ இங்கு வர வேண்டும் என்று இருக்கிறது. சரி கூறு, உனக்கு இப்பொழுது என்ன வேண்டும்? ஏன் இங்கு வந்திருக்கிறாய்? அவசரமாக கூறு துந்தினி, ஏன் என்னை இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறாய்? நான் எப்படி பேசுகிறேன் என்று பார்க்கிறாயா? நான் ஒரு மந்திர மரம், அதனால் தான் பேசுகிறேன். இந்த இரவு நேரத்தில் அதுவும் தன்னந்தனியாக நீ ஒரு பறவையாக இருந்து
இங்கு நின்று கொண்டிருக்கிறாய். உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன செய்வது? முதலில் நீ ஏன் இங்கு வந்தாய் என்று கூறு. அதை விட்டு வாழ மூடிக்கொண்டே இருக்காதே. அதுவா ஸ்ட்ராபெரி மரமே, நான் ஒரு வீட்ல வேலை செய்யறேன். அவங்க தான் உன்னோட மரத்துல இருந்து சில ஸ்ட்ராபெரிகளை பறிச்சிட்டு வர சொன்னாங்க. சரி, அதை விடு. இந்த வீட்டில் வந்து தங்க. இது உனது வீடாக நினைத்துக்கொள். நான் இது உனக்கு தரும் பரிசு. வா, வந்து தங்கு. ரொம்ப 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 நன்றி ஸ்ட்ராபெரி மரமே. நான் இங்க இன்னைக்கு மட்டும் தங்கிக்கிறேன். சும்மாடியோ, இவ்வளவு அழகான வீடா? இவ்வளவு அழகா இருக்கு. எல்லாமே அழகழகா இருக்கு. இந்த வீடு எனக்கு நான் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அங்கு சில பல வகைகளும் இருந்தன துந்தனிக்கு. இப்படியே உன்றுவிட்டு அங்கே உறங்கியது. மறுநாள் காலையும் ஆனது. இப்போ நம்ம இங்க இருந்து போயே ஆகணும். அவங்க என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. துந்தனி குருவியை கொஞ்சம் தேடி பாருங்கம்மா. அது எங்க தான் போச்சோ தெரியல, அதை தேடி பாருங்க. இவ்வாறு கூறியதும் காக்கையும் கிளியும் துந்தனியை தேடி பறந்து கொண்டே இருந்தார்கள் காட்டில். துந்தனி பறவை ஓர் கிளையில் உட்கார்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு அங்கே பறந்து சென்றது ராணிக்காகம். ராணிக்காகத்திற்கு அப்போதுதான் உயிரே வந்தது போன்று இருந்தது. அப்பாடா, இது துந்தனியே தான். இங்கே பாரு, நீ நேத்தே வந்திருக்கணும். ஏன் நேற்று வரல நீ? நான் ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு என்ன சரி ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன். எங்கே தான் நீ போயிருந்த? எங்கே ஸ்ட்ராபெரிகளை காணோம்? எனக்கு தெரியும் நீ ஸ்ட்ராபெரிகளை பிக்க போயிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல ராணி அம்மா, நீங்க கூறுவது முற்றிலும் தவறு. நான் போனேன். எனக்கு அந்த ஸ்ட்ராபெரி மரம் ஒரு பரிசு தந்திருக்கு. வாங்க, நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அவங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு ஸ்ட்ராபெரி வீடன்னையும் அவங்க தான் தந்திருக்காங்க. இதுதான்மா என்னோட புது வீடு. இனிமே இந்த வீட்டுல தான் நான் வாழ போறேன். இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு இந்த வீடு எனக்கு பரிசா கிடைச்சிருக்கு. நான் இனிமே சந்தோஷமா இருக்க போறேன். இப்படி கிடைத்த வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாள் துந்தினி அவளுடைய சித்தியுடன் சென்று. சித்திக்கு ஒரு வேலைக்காரியாக மாறினாள் துந்தினி பறவை. அங்கு இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு சிறிது நேரம் விளையாடி கொண்டிருப்பாள் துந்தினி. பாவம், நல்ல வாழ்க்கையில் இருந்து மறுபடியும் விடுபட்டு இப்படி ஒரு நரக குழியில் வந்து சிக்கிவிட்டாள். துந்தனியின் சித்தி மார்க்கெட்டுக்கு சென்று விட்டு வருகிறாள். அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. அவங்களும் வீட்ல இல்ல. இப்படி கூறிட்டு துந்தனி குருவியோ ரொம்ப ஆனந்தமா சிறகுகளை அடிச்சு கொண்டே இருந்தது. அப்போன்னு பார்த்து அந்த சித்தி பறவையும் வந்தது. இங்க பாரு, உனக்கு நல்ல ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கேன். அந்த கிளப்ல தான் நீ இனிமே வேலை பார்க்க போற. அங்க எல்லா வேலையும் நல்லா நீ தான் பார்க்கணும். அந்த வேலையெல்லாம் பார்த்து உன்னோட பணத்தை என்கிட்ட கொண்டு தந்துடணும். நீ உனக்கு தான் தெரியும்ல நம்மளோட வீட்டுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு. அதனால கொண்டுரு. துந்தனி குருவியோ ஆவேசத்தில் இவ்வாறு கூறியது. பாருக்கு வேலைக்கு போறதா? வேணும்னா நீங்க போங்க, என்னால எல்லாம் போக முடியாது. உங்களுக்கு தான் அந்த வேலையெல்லாம் கை வந்த கலையே. இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது. நான் தான் சொல்லுறேனே, நீ அந்த வேலைக்கு போகணும்னா போய்தான் ஆகணும். என்னோட பேச்ச மீறினா உனக்கு என்ன நடக்கும்னு தெரியும்ல. இந்தா வாங்கிக்கோ. அம்மா, நீங்க இல்லாதனால தான் எனக்கு இவ்வளவு கஷ்டம். ஏம்மா என்ன விட்டுட்டு போன? நான் அப்போல இருந்து இப்ப வரை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். திரும்பி வந்துடுமா? ஓகேம்மா, நீ போய் உன்னோட டான்ஸ் வேலையை பாரு. எல்லாரையும் நல்லா டான்ஸ் ஆடி நல்லா மகிழ்ச்சி படுத்தணும். பாவம் துந்தனி குருவி இவ்வாறு நடனமாடியதன் பின்பு அவளுக்கு பணம் கொடுத்தார். கொண்டா, இந்த பணத்துக்காக தான் இவ்வளவு நேரம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கிளப் ஓனரோட மகனோ மிக பெரும் பணக்காரன். ஒரு விமானி ஓட்டியாகவும் இருந்தான். அவன் ஊருக்கு வந்ததும் அவனுடைய கிளப்புக்கு சென்றான். அப்பொழுது ஓர் அழகான தேவதை போன்று துந்தனி குருவியோ நடனமாடிக்கொண்டிருந்தது. துந்தனி குருவியின் அழகில் அவன் காதலில் மயங்கிவிட்டான். வாவ், உங்களோட டான்ஸ் மிகவும் அருமையா இருந்துச்சு. உங்களோட பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோட பெயர் துந்தினி. உங்களோட பெயர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் இங்க கொஞ்ச நாளா தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னோட பேர் தாஸ். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மறுநாளும் கிளப்பில் இவ்வாறு டான்ஸ் ஆடிக்கொண்டே இருந்தது துந்தனி பறவை. அங்கே தாஸும் இருந்தான். துந்தனிக்கும் தாஸுக்கும் இடையில் காதல் மலர்ந்தது. இந்த விடயம் தாஸுடைய அப்பாவிற்கும் தெரிய வந்தது. அப்பா, நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாரு தாஸ், நான் சொல்லுறத கேளு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது.
நான் உன்னை மிகப்பெரிய ஒரு இடத்துல சம்பந்தம் பண்ணலான்னு இருக்கேன். அந்த பொண்ணோட குடும்பம் ரொம்ப தரம் கெட்ட குடும்பம். அப்பா எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு. நீ சொல்றதெல்லாம் என்னால பண்ணி தர முடியாது. நான் இப்பவே அந்த பொண்ணை வேலையில இருந்து தூக்குறேன். எப்பவும் அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் ஒத்தே போகாது. அவங்க ஜாதி வேற, நம்ம ஜாதி வேற. நம்ம எப்பவுமே வேறையா தான் இருக்கணும். பாருங்கப்பா, எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு. நான் அவளை தான் கல்யாணமும் பண்ணிட்டேன். இப்படி கூறிவிட்டு தாஸ் காகம் அங்கிருந்து பறந்து சென்றது. பாருக்குள் சென்ற தாசுடைய அப்பா திடீரென்று நெஞ்சு வலி வந்து அங்கேயே விழுந்து விட்டார். அங்குதான் துந்தனி குருவியும் நின்றது. உடனே அவரின் பக்கத்தில் பறந்து சென்று வைத்தியருக்கு கோல் செய்து உடனடியாக வரும்படி கூறியது. ஹலோ டாக்டர், தாஸோட அப்பா இங்க நெஞ்சு வலியால விழுந்து கிடக்கிறாரு. கொஞ்சம் உடனே வாங்க டாக்டர். துந்தனி குருவியோ இவ்வாறு கூறியதும் அங்கு வைத்தியரும் வந்தார். அவர் வந்து ஒரு ஊசியை ஏற்றிவிட்டு அங்கு துந்தனியிடம் ஒரு ஷீட்டை கொடுத்து அதில் இருக்கும் மருந்துகளை வாங்கிக் கொண்டு வரும்படி கூறினார். துந்தனி குருவியோ அவரை நன்றாக கவனித்துக் கொண்டது. அவர் செய்த தவறையும் அவர் எண்ணி பார்த்தார். நான் செய்தது மிகவும் தவறு மருமகளே. நீதான் இனி எனது வீட்டில் மகாராணி. உன்னை எனது மகன் விரும்புவதாக கூறினான். நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நன்றாக வாழ்வீர்கள். இவ்வாறே அங்கு திருமணமும் நடைபெற்றது.